வணக்கம் வெண்பிறை யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ப்ளஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இப்போ கொஞ்சம் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டிடிஎலை இனி வர மேட்சஸ் எல்லாமே நான் யூடியூப்பில் கொடுக்குறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். அது உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு நம்ம அதை அடுத்த கட்ட முயற்சியை எடுத்துக்கலாம். ப்ளஸ் இப்போது ரீசெண்டாக நிறைய பேர் டீம்ஸ் கேட்குறீங்க உமன்ஸ் மேட்ச்சுக்கானது. ஸோ அதில் 14 பிளேயர்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதை வச்சே மேக்கப் பண்ணுங்கள். ப்ளஸ் கபடி ப்ளே பண்ண யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அது பெய்டு குரூப்பில் வழங்கிட்டுருக்குறோம். தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மேட்ச் வின்னர் யார் வின் பண்ண போகிறாங்க, ஸோ இந்த மேட்ச் வந்து ட்ரேட் ஆகுமா, எந்த மாதிரி ட்ரேடிங்க்கு பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி தகவல் தேவைப்படுறவங்க நம்ம மந்த்லி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரீம் 11க்கானது முழுமையாக இன்னும் ஒரு சில மாதங்களில் முழுமையாக நம்ம டெலிகிராம்லேயே தர்ற மாதிரி வரும். ப்ளஸ் எஸ்எல் டீமுக்கான சில செக்யூரான டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 80-90% மேலே எஸ்எல் ப்ராஃபிட் வர்ற மாதிரி வரும்போது அதுவும் மெயின் டெலிகிராம்லேயே கொடுக்குற மாதிரி வரும். ஸோ மோஸ்ட்டாக நான் ஸ்டாண்டர்ட் ஆக உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அது கூடிய விரைவில் நடக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் அதை முயற்சி பண்ணுறேன். வீடியோஸை கண்டினியூஸாக போடணும் அப்படின்னு திரும்ப செகண்ட் ஒரு என்ட்ரி மாதிரி தான் இப்போது வீடியோ போட்டிருக்கோம். கடந்த 3-4 மாதமாக போடலை. உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து இது கண்டினியூட்டியாக என்ன ஒர்க் செட்டில் இருந்தாலும் இதை கொஞ்சம் சிம்பிளான வீடியோவாவது கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அதுலேயே மோர் டீட்டெயில் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். உமன்ஸ் வேர்ல்டு கப்போட 11வது மேட்ச்சு சவுத் ஆப்பிரிக்கா உமனுக்கும் ஸ்காட்லாந்து உமனுக்கும் இடையில் நடக்குது. ஸோ அந்த மேட்ச்சுக்கான இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் ப்ளஸ் ரொட்டேட் பிளேயர்ஸ், ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக ஆல்ரெடி 2-3 வீடியோவில் நான் விளக்கங்கள் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இந்த மேட்ச்சு மோஸ்ட்லி லெவலில் சேஞ்சஸ் பெருசாக இருக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா உமனோட இம்பார்ட்டண்ட் 7 பிளேயர்ஸ், ஸ்காட்லாந்து உமனோட இம்பார்ட்டண்ட் 7 பிளேயர்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா உமனில் அதாவது நீங்கள் ட்ராப் பண்ண அந்த இம்பார்ட்டண்ட் பிளேயர்லேருந்து ட்ராப் பண்ணால் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸும், ஸ்காட்லாந்தில் ட்ராப் பண்ண எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சவுத் ஆப்பிரிக்கா உமனில் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் ஸோ அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக டேபிள் ரீதியாகவே நான் காட்டிடுறேன். ஸோ அதில் நீங்கள் 2 பிளேயர் வரைக்கும் ட்ராப் பண்ணுற மாதிரி வரும், பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பிங்கில் ஜாஃப்ரா. லாஸ்ட் மேட்ச் கூட ட்ரீம் டீம் வந்திருப்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு இல்லை, டேபிள் வைஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயராக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அடுத்து டீ பிரிட்ஸ், வால்வரட், மரீனா கேப், டெக்கிர்சன், ஐபண்டியக்காக, மலபா. ஸோ ஆக்சுவலாக இந்த 7 பிளேயர் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வருவாங்க. ஸோ இதில் சில விஷயங்கள் இருக்குது. இதில் உங்களுக்கு மோஸ்ட்டாக இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தெரியாத பிளேயர்ஸ் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க தான் போன மேட்ச் இம்பார்ட்டண்ட் பிளேயரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து மாறும். ஏன்னா ஆப்போனண்ட் டீம் வந்து வேறு. ஸோ அதனால் அது மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ மோஸ்ட்டாக லாஸ்ட் மேட்ச்சில் ஜாஃப்ரா உள்ள வந்திருப்பாங்க, வால்வரட் உள்ள வந்திருப்பாங்க, மரீனா கேப் உள்ள வந்திருப்பாங்க, மலபா உள்ள வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் லாஸ்ட் மேட்ச் வந்து ட்ரீம் டீம் வந்தது. டெக்கிர்சன் மேபி வரலன்னு நினைக்கிறேன், ககாவும் உள்ளே வரல. ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்ச விஷயந்தான், பார்த்துருப்பீங்க, ரைட்? ஸோ இந்த மேட்ச்சுக்கும் இந்த 7 பிளேயர் ஸ்காட்லாந்துலேயும் எந்த சேஞ்சஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வேளை சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை ரெஃபரன்ஸ் பண்ணி போடுவேன். ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இதில் ஒரு பிளேயர் மட்டும் கட் பண்ணுங்கள். நீங்கள் மோஸ்ட்டாக ஜாஃப்ராவை கூட கட் பண்ணி போகலாம். இது சிம்பிளாக உங்களுக்கு புரியக்கூடிய விஷயந்தான். ஸோ இதில் வால்வரட் மரீனா கேப்பில் யாராச்சும் மிஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா இங்கே யோசிக்கணும். பெரிய பிளேயர் தான் மிஸ் பண்ணி போகணும், இல்லைன்னு சொல்லலை. ஸோ இந்த பிளேயர்ஸ் பெரிய பிளேயர்ஸ் தான். ஸோ ஏன் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்காட்லாந்து டஃப் கொடுப்பாங்க, ஓரளவுக்கு ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல இதில் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரிஸ்கியாக இல்லை, ஒன் சைடாக சவுத் ஆப்பிரிக்காவே வின் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி டீமுக்கு தேவையில்லை, 2 பேர்த்தையும் எடுத்துகிட்டு போங்க. ஜிஎல் பண்ணுறீங்க, ஸ்காட்லாந்து வந்து டஃப் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே தான் கட் பண்ணுற மாதிரி வரும். ஏதோ ஒரு பிளேயரை வால்வரட்டு கூட மேபி செகண்ட் பேட்டிங் ஆப்ஷனில்
இனிஷியலாக கூட ஃப்ளாப் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி யோசித்து ட்ராப் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த பிளேயர்ஸில் நீங்கள் எடுக்காமல் போகிறக்கான வாய்ப்புமே இருக்குது. ஓகேங்களா, யாரை எடுக்காமல் போவீங்க அப்படின்னா டெக்ரிசனை நீங்கள் டச் பண்ணாமல் போகலாம். பட் ஒரு டீமில் எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய பிளேயராக இருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதும் டவுட்டு தான். பட் ஆனால் இந்த 3 பிளேயரில் நீங்கள் ஒரு பிளேயரை எடுத்துகிட்டு தான் போகணும். ஆக்சுவலாக நீங்கள் மலபா பக்கம் போவீங்க, டீ பிரிட்ஸை எடுத்துகிட்டு போவீங்க. ஓகேங்களா, ஒரே ஒரு டீமில் டெக்ரிசனை யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அது லோ காட்டும்போது உங்களுக்கு இன்னொரு விஷயம், அந்த லோ கிரெடிட்டில் காட்டும்போது அது தெரிய வரும். ஓகேங்களா, ஸோ இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். ஸோ இந்த டீமோட ரொட்டேட் பிளேயர்ஸ் இதை தவிர்த்து இருக்கக்கூடிய ரொட்டேட்டில் நீங்கள் உள்ளே எடுக்கணும் அப்படிங்கிற பிளேயர்ஸ் பார்த்துக்கலாம். லூஸுக்கு பவுலிங் சான்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதுனால அவங்கள மிஸ் பண்ணிக்கலாம். பட் லாஸ்ட் மேட்ச் வந்து ட்ரையான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாங்க. ஸோ ஒருவேளை அந்த ஓவர்ஸ் லூஸுக்கு போகுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ லூஸை வந்து ஏன் யூஸ் பண்ண மாட்டேறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் மேட்ச்லேயே பவுலிங் கொடுத்துருக்கலாம். ட்ரையானுக்கு கொடுத்த ஓவரில் ஒரு சில ஓவர் லூஸுக்கு கொடுத்துருக்கலாம். பட் இது திங்க் பண்ண முடியல. அதனால தான் நாமளும் இப்போ லூஸை பெருசாக எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இங்கே ரொட்டேட்டில் இந்த 2 பிளேயர் ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஒரு சான்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு பிளேயர் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒருவேளை ஸ்காட்லாந்து டஃப் பண்ணுவாங்க அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும், அந்த இடத்துல மட்டும் நீங்கள் இந்த பிளேயரை கொண்டு போங்க. ஏபோச் எந்த இடத்துல ஸ்காட்லாந்து டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிற மேட்ச்சுக்கு மட்டும் ஏபோச்சை உள்ளே கொண்டு போய்க்குங்க. ஓகேங்களா, அதர்வைஸ் இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த பிளேயர்ஸில் 1 or 2 பிளேயர்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சைடு. அடுத்து ஸ்காட்லாந்து சைடு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைஸ், பி சட்டர்ஜி. லாஸ்ட் மேட்ச்சே பி சட்டர்ஜி நம்ம எடுத்திருந்தோம். பேட்டிங்கில் இருந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. பி சட்டர்ஜி அந்த அமைப்பில் தான் லாஸ்ட் மேட்ச் கூட உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்சும் பவுலிங் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். ஸோ இது எடுத்துக்கங்க. மேக்ஸிமம் லாஸ்ட் மேட்சோட பர்சன்டேஜ் ரொம்ப லோவாக இருக்கும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோடய எல்லா டீம்லேயுமே மேக்ஸிமம் நான் பிக் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ஓகே ரைட். ஸோ இதில் எங்களோட இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் ப்ரைஸ், மஸ்குத், ஸ்லேடர், டி ஹார்ட்டர். ஸோ இந்த இடத்துல ஓபெல், டி ஹார்ட்டர். ஸோ இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து ஓபெல்ல எடுக்கலாம். லாஸ்ட் மேட்சும் இதே தான் நடந்துச்சு என்னோடய டீமுக்கும். ஸோ இதே மாதிரி இப்போ இந்த மேட்ச்சில் எப்படி கம்பேரிசன் பண்ணலான்னா, என்டி கிளார்க்கில் டெக்ரிசன் நீங்கள் டெர்க்சன் அவங்கள செக் பண்ணுங்கள். அவங்களோட கிரெடிட்டும் 6.5, டி ஹார்ட்டரோட கிரெடிட்டும் 6.5. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டி ஹார்ட்டரை பிக் பண்ணுற டீமுக்கு டெர்க்சனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போகணும். டெர்க்சன் எடுக்கிற டீமுக்கு டி ஹார்ட்டரை நீங்கள் டீஃபால்ட் இந்த இம்பார்ட்டன்ட் பிளேயர் லிஸ்ட்லேயே எடுக்க வேணாம். நான் அதில் எடுத்தங்காட்டி ஓபெல்ல நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, டெர்க்சன் இல்லை பிக் பண்ணலாம் நீங்கள் உங்கள் டீமில் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் டி ஹார்ட்டரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அங்கே டீம் வைஸாக ட்ராப் பண்ணுறீங்க அந்த 7 பிளேயரில் சவுத் ஆஃப்ரிக்கா உமனில், அதில் டெர்க்சனை நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் டி ஹார்ட்டரை யூஸ் பண்ணுங்கள். இந்த லோ கிரெடிட் பிளேயர்ஸ் மஸ்ட்டாக ஏதாவது ஒரு மேட்ச் வராமல் போகலாம். பட் இது தொடர்ச்சியாக மேட்சஸ் எல்லாம் செக் பண்ணிங்கன்னா தெரியும், வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி மேட்சஸில் அங்கே இருந்து கேப்டன் அப்படிங்கிறது கூட நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதை கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கங்க. ஸோ இந்த 7 பிளேயர் இவங்க டீமில் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸை நம்ம எடுத்திருக்கோம். டெர்க்சன் எடுத்ததுனால டி ஹார்ட்டர். மேபி நீங்கள் டெர்க்சன் எடுக்கலை, டெர்க்சன் பொதுவாக ட்ரையானையோ என்டி கிளார்க்கையோ நீங்கள் மெயின் பிளேயராக உள்ளே கொண்டு வந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டி ஹார்ட்டர் ஒரு மஸ்ட் பிக்கு உங்கள் இந்த 7 பிளேயர்லேயே வரணும். இது மட்டும் சின்னதாக ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன மாதிரி பிளேயர்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ எப்படியும் ஒரு சின்ன விளக்கம் இதை புரிஞ்சுக்கங்க. ஸ்காட்லாந்து உமனில் எப்படி பார்த்தாலும் 3 பவுலர் வராங்க. சில மேட்ச்சு எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அது ஒரு சின்ன ஹிண்ட்டான விஷயம் இது.
இம்பார்ட்டண்ட்லேயே ஒரு 3 பவுலர் உள்ளே இன்னாகிறாங்க அப்படிங்கும்போது சின்னதாக ஒரு கான்ட்ரிபியூட் இருக்கும் அப்படிங்கிறது. ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மேட்ச் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போது இதில் ட்ராப் பண்ணலாம், ட்ராப் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் வெளியே யாராவது இருக்காங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஸோ ஆல்ரெடி டி ஹார்டரையும் சொல்லிட்டோம். இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கார்லி. ஓகேங்களா? 8வது பிளேயராக எஸ் கார்லி. ஸோ நம்ம இந்த பிக்கிங்லேயே விட்டுட்டு போன ஒரு பிளேயர் எஸ் கார்லி. மேபி உங்கள் டீமில் இம்பார்ட்டண்ட்டாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஹை பிக் தான், ஹை பிக் பிளேயர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மொத்த பிளேயர்ஸுக்கு ஏதாவது ஒரு பிளேயரை நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு மொத்தமாக 7க்கு 4 ஃபார்மேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா எஸ் கார்லி ஒரு பிளேயராக கன்சிடர் பண்ணிவிட்டு மிச்சம் இதில் இந்த 7 பிளேயர்லேருந்து 3 பிளேயரை ரொட்டேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் விக்கெட் கீப்பிங் சாய்ஸில் நீங்கள் எடுத்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பிங்கில் இந்த ஒரு பிளேயரை எடுக்கிறீங்க. ஸோ எஸ் கார்லி எடுக்கிறீங்க. மிச்சம் இருக்கிற 2 பிளேயர் உங்களுடைய சாய்ஸ். அது 2 பவுலராக இருக்கலாம், ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு சாய்ஸு. அல்லது கார்லியை நீங்கள் பிக் பண்ணாமையே இந்த 7 பிளேயரில் ஒரு 3லேருந்து 4 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஒரு வேளை எஸ்சிஓ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 6க்கு 5 அப்படிங்கிற காம்போ போகலாம். தொடர்ச்சியாக வின்னிங் டீமில் 5 பிளேயரும் லாஸிங் டீமில் 6 பிளேயர் அப்படிங்கிறதும் கண்டினியூஸாக ட்ரீம் டீம் வந்துட்டுருக்கு. கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த டீம் 5 இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா போனால் 5 பிளேயர் வர்றாங்கன்னா கேப்டன் விசி அப்படிங்கிறது அங்கேயே வர்ற மாதிரியான அமைப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். இல்லை 6 பேர் 7 பேர் சவுத் ஆஃப்ரிக்காவிலே வர்றாங்க அப்படிங்கிற போது லாஸ் ஆகக்கூடிய டீமில் விசி அப்படிங்கிற ரேஞ்சுக்காவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 7க்கு 4 நீங்கள் காம்போ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேயே கேப்டன் விசி கொடுக்கறது உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நடக்கிறதில்ல. ஸோ இந்த ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு தகுதியான பிளேயர்ஸ் அப்படிங்கிறவங்களும் இங்கே இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ் கார்லி இப்போ நம்ம சொன்ன லிஸ்ட்டில் மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹை பிக் பிளேயர் தான், பட் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 3 பிளேயருமே பிராசர் கூட ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த 2 பிளேயர் கொஞ்சம் குறைவாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அந்த மாதிரி யோசிக்கலாம். இந்த ஏஎம்எஸ் கியூட், ஆர் ஸ்லைடர் இந்த பிளேயர்ஸை யோசிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற இந்த குறிப்பிட்ட பிளேயர்ஸ் ஸோ என்னுடைய சஜஷன் அப்படின்னு பார்த்தா ஸோ நான் சொல்கிறதையே எல்லோரும் போட்டுறாதீங்க. ஏன்னா மோஸ்ட்லி ராங்காக போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஐடியா தான். இந்த 2 பிளேயரை யூஸ் பண்ணி பார்க்கலாம், என்னுடைய ஐடியாஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அது ஓகேவாக இருக்கும். கேப்டன் அப்படிங்கிறது சவுத் ஆஃப்ரிக்கா சைடு கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ 2-3 சாய்ஸஸ் மட்டும் கொடுக்குறேன். பட் இது ஏன் நம்ம கொடுக்குறது இல்லைன்னா உங்கள் மைண்ட் செட் அங்கே உட்காந்துரும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இருந்தாலும் இந்த மேட்ச் கொடுக்குறோம். ஒரு கன்சிடரபுளாக இவங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆன் டைமில் இருக்கிறத வச்சு. ஓகேங்களா? மரீனா கேப் ஆஸ் யூசுவல் எல்லாருமே எடுப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் கூட டாப் கேப்டன், டாப் விசி அந்த யூனிவர்சல் கேப்டன் விசி தான் வந்திருந்தாங்க. ஸோ அது போல் இருக்கையில் இந்த மேட்ச்சுக்கும் பிராய்ஸு, மரீனா கேப் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட அவங்களையும் கொடுத்துக்குங்க. அதர்வைஸ் ஐம்புக்காகா, மலபா, ஸோ ஓபெல், ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் ஒருவேளை நீங்கள் அவங்க டீம் ஜெயிக்குது ஸ்காட்லாந்து அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டி ஹார்டரையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை கேப்டன் விசி அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டரில் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓஹார்லி, பிராசர், ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அதில் இனி வரக்கூடிய உமன்ஸ் மேட்ச் வீடியோ எல்லாமே உங்களுக்கான மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் ப்ளஸ் ரொட்டேட்டுக்கு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், ஸோ இது மட்டுமே கொடுக்குறோம். அதையே யூஸ் பண்ணி மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்குள்ளேயே உங்களுக்கு 10-11 டிடி அப்படிங்கிறது வந்துடும். கேப்டன் விசி மட்டும் கரெக்டாக ரொட்டேட் பண்ண பாருங்கள். வெற்றியடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.